ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அனிதாக்கா வீட்டில் தான் இருக்கோம். அனிதாக்கா வீட்டில் காது குத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மகிமீதை வந்து தாய் மாமா வீட்டுக்கு விருந்து வச்சுருந்தாங்க. இப்போ விருந்தெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து தாய் மாமா வீட்டுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம போயிட்டு மகிமீதை அழைச்சிட்டு போகலாம். மேடம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து காது குத்திருந்தோம். காது குத்துறத பார்த்தீங்கன்னா தோடெல்லாம் வந்து நல்லா புண்ணெல்லாம் ஆறிடுச்சு. தொடலை ஆறிடுச்சு. மேடத்துக்கு மட்டும் இன்றைக்கி தோடு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா நாங்கள் வாங்கின தோடு பார்த்தீங்கன்னா குத்தி விடலை. அதனால் இதான் நாங்கள் வாங்கினது. அதனால் மிதுக்குது இன்னைக்கு சேஞ்ச் பண்ணி விட்டோம். இது எப்படி இருக்குது தோடு? இந்த தோடு நம்ம வாங்கி போட்டது. அழகா இருக்கா? அழகா இருக்கு. அதனால் மேடம் வந்து மாமா வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே வரலன்னே சொல்லலை. இருக்கிறாக்கா 2 நாள் 5 நாள் கூட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் காலையிலேயே கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு இப்போ வந்து பிள்ளைங்க 2 பேரும் நம்ம அழைச்சிக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு தான் இங்கே அனுப்பிவிடுவோம். இல்லாட்டினா 5 நாள் இது மாதிரி 3 நாள் அப்படி இல்லை 5 நாள் அதனால தான் அனுப்பி விடுவாங்க. நம்ம வந்து திங்கக்கிழமை அனுப்பி விடலாம் அப்படின்னு இருக்கோம். நாங்கள் 3 நாள் பிள்ளைங்களுக்கு அங்கே விருந்து வச்சு அப்படி தான் வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம். ரிட்டன் 5 நாள்லாம் வேண்டாம். திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால் நீங்கள் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்துடலாம். 5 நாள் தான் ஜாலியாக இருக்கும். இல்லை பார்த்தீங்களா இல்லையா? தேசிய கொடியோடு நிற்கிறாங்க மேடம். என்ன பண்ணுறீங்க? மேடத்தை கிளப்பி விடுங்க. அவங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அண்ணனும் மகிமீது எல்லாரும் இருந்ததுனால ஜாலியாக இருந்துட்டாங்க. 2 நாள் எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பா தான் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. 2 நாள் கழிச்சு பிள்ளை தான் வாடி போயிடும். ஹேர் வச்சுருந்தேன் நீங்கள். சரி, நீ அவளுக்கு வச்சுருக்கேன், நான் அவளுக்கு வச்சுடுறேன். ஏன்டா ட்ரெஸ் போடுங்க. அம்மளு எல்லா குட்டி ட்ரெஸ்ஸை போடுங்க. கிளம்பும் கிளம்பிட்டு பாரு. எங்க இங்கே இன்னொரு ஹேர் பின் பட்டை ஹேர் பின் வச்சுருந்தானே. நைட்லேயே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படியா 2 நாளாக மழை. அது நைட்டில் தான் மோசம். இன்னும் விடவே இல்லை மழை. நல்ல வேலையா காது குத்தி அன்னைக்கு மழை பெய்யல. இல்லைன்னா அவ்வளோதான். காது குத்தி நம்ம வருஷம் வெயில் வரும்போது எடுத்து துணிஞ்சு தெரியுமா? தூர்ந்துச்சு, இருட்டிக்கிட்டு வந்தாச்சு. அப்பயே சொன்ன மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மழை பெய்யல. நல்லபடியா காது குத்தி முடிச்சு மக்கான நாள் தான் இங்கே மழை. நல்ல வேலை சீட்டு போட்டாச்சு. இங்கே எங்களோட ஃபங்க்ஷனுக்கு முக்கால்வாசிக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மழை தான். நாங்கள் சீட் போடலை, நார்மல் பந்தல் போட்டிருந்தோம். எங்களோட ஃபங்க்ஷன்ல எல்லாம் மழை பெஞ்சு கொட்டுனுச்சு. இங்கே நல்லபடியாக அண்ணன் சீட் போட்டுட்டாங்க. கோடை டைமாக இருந்தாலும் எனக்கு ஒரு கிளிப் எடுத்துட்டாங்கம்மா. அம்மளு கிளம்புங்க. அம்மனுக்கு மேக்கப் பண்ணும். ஆனால் எல்லாரும் மூஞ்சி வந்து பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் யாருமே காலைல குளிச்சுட்டே கிளம்புற. ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, குளிருது. அதனால எல்லாரும் குளிக்கவே இல்லை, எல்லாம் அப்படியே கிளம்பிட்டு. ஆனால் மூஞ்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாரும் மூஞ்சியுமே. ஸ்கூட்டியை பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டிக்காரங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோம். இந்த ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 5 நாள் இருந்துச்சு. 5 நாளுமே பார்த்தீங்கன்னா யார் ஸ்கூட்டின்னு கேட்டால் நிலாட்ட என்னோட ஸ்கூட்டி. இது வந்து யாருமே எடுக்கக்கூடாது, யாரும் ஏறக்கூடாது. ஏறினா அழுவாங்க. இப்போ பிள்ளைகிட்ட கேட்டு பாருங்களேன், இது யார் ஸ்கூட்டின்னு. என்னோட ஸ்கூட்டி எடுத்துட்டு போமா, இங்கே போட்டு போமா. அது யார் ஸ்கூட்டிமா? பாப்பாவோடதா? பாப்பாவோடதா? இன்னைக்கு அக்காவை கொடுத்துட்டு போகிறோம் நம்ம ஸ்கூட்டியை. இல்லை என்ன பண்ணுறது, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம போட்டு வந்துடும். அதில் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம். வண்டிக்காரங்கள்ட்ட கொடுக்க வேண்டாம். எடுத்துகிட்டு போயிடுவோமா நம்ம? அழகுடி மேக்கப் பண்ணு, உனக்கு கொண்டாடி வாடி ஒட்டிடாது. மூஞ்ச கட்டுங்க. அண்ணா இருக்குமா? கிளம்பிட்டீங்களா? சரி, ஓகே. ஆட்டோ வேற வந்துருச்சு, வாங்க போனோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே கிளம்பியாச்சு வீட்டுக்கு. மழை வேற வந்துருச்சு. நாங்கள் ஆட்டோ தான் சொல்லியிருந்தோம். இப்போ ஆட்டோ வந்துருச்சு. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். மழை வேற இருட்டுது கரெக்டாக. சரி வாங்க. எடுத்து வச்சுக்கிட்டேன். கம்பு பையெல்லாம் ஒன்றும் இல்லை. விசேஷ வீட்டில கம்பு பையெல்லாம் தேடுறது கஷ்டம். ட்ரெஸ்ஸோட பாருங்க எவ்வளோ ட்ரெஸ் வச்சு அங்கே வச்சுருக்காங்க. நீங்க 2 பேரும் சித்தப்பாட வந்துருங்க. நம்ம பைக்கு வந்துடுவாங்க. மழையே வந்துட்டு போக முடியா? போதா மழை வேறு வந்துட்டு போ. கிளம்புறீங்களா?
மழை வந்துட்டு ஏக்க நனையுது வேறு. மழை சரியான மழை. ஆட்டோ போயிட்டு அடுத்து நாங்கள் பைக்கில் போகணும். மழை எப்படி அடிக்க வருங்க. பாத்தீங்கன்னா மகிமி இதை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. மழை பாத்தீங்கன்னா கொட்டுன்னு அடமழையில 2 பிள்ளைங்களும் ஆமாம், அழைச்சிட்டு ஆட்டோ. மழையை பாருங்க, சரியான மழை. ஆமா, நாங்க வீட்டுல வந்து இறங்குற கரெக்டா டக்குன்னு நல்லா அடைச்சு மழை பெஞ்சிட்டு 5 நிமிஷத்துல. மேடத்துக்கு ஒரு 3 நாளைக்கு இங்க விருந்து வச்சு கறி விருந்து எல்லாம் வச்சு 3ஆம் நாள் கொண்டு போய் திங்கக்கிழமை காலையில கொண்டு போய் ஸ்கூல் கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். ஆமா, இன்னைக்கு சனி ஞாயிறு, திங்கக்கிழமை காலையில கிளம்பின ஸ்கூலுக்கு. ஆமா, இன்னைக்கு சனியா, இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு திங்கக்கிழமை ஒரு நாள், 3 நாள். ஆனா திங்கக்கிழமையும் ஃபுல் டே இருக்க போறது கிடையாது. காலையிலேயே விடிஞ்ச உடனே 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிடணும் நீங்க. அன்னைக்கு அப்போ எனக்கு ஒரு நாள் இருந்து சென்டர் கொண்டு தான் இருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு ஃபுல் டே. ஸ்கூலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, ஸ்கூல்ல இடத்துக்கு சாயங்காலம் விட்டுவோம். ஒரு நாள் லீவ் போட்டு ஆடு சொல்கிறேன். பிள்ளைங்களுக்கு எங்க இருந்தா சந்தோஷம் வருது தெரியாது. ஆமா, ஊதன் மாடா இது காலி ஆயிடுச்சுடா. காலி ஆயிடுச்சு, ஊத முடியல. பிள்ளைங்களாம் அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காது ஊத்தி பொண்ணு 2 நாளைக்கு விருந்து வச்சு அனுப்பி விட வேண்டியதான். விருந்து வீடியோல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு இதோட முடிஞ்சு விட்டது. பழைய சோறு பச்சை மிளகாய் விருந்து, பழைய சோறு பச்சை மிளகாய். காரம் சாப்பிட மாட்டேன், ரசம் தான் வச்சு கொடுக்க வேண்டியதான். நம்ம தான் எல்லாத்தையும் நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட வேண்டியதான்.